Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் என்னுடைய கரண்ட் ஃபேவரட் ஹேர் கேர் எசென்ஷியல்ஸ். என்னுடைய ஹேர் வந்து அட் த மூமெண்ட் டச்வுட் நல்லா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. ஐ பின் என்ஜாயிங் இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ். அது என்னலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி அமேசான்ல சேல் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ரைட் டைம் டு கிராப் யோர் ஃபேவரட்ஸ் அட் அமேசிங் டீல்ஸ். ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் திஸ் டைம் உங்களுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்ஸா நீங்க வாங்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸை ரீஸ்டாக் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். என் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஓடி போய் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அ வெரி பிக் டிஸ்க்ளைமர். இப்ப இருக்க இங்க நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பாஸ்ட் 3 வீக்ஸ் நான் வந்துட்டு யூகே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா வந்தப்புறம் நான் வந்து ஸ்விட்ச் பண்ண சில ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஜென்யூனா ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட்ஸ். ஐ மேக் ஷூர் ஐ வாஷ் மை ஹேர் அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் அ வீக். 2 டேஸ் கேப் விடுவேன். மண்டே ஹேர் வாஷ் பண்ணேன்னா டியூஸ்டே வென்ஸ்டே விட்டு தேர்ஸ்டே பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே விட்டு சண்டே பண்ணுவேன். திஸ் இஸ் ஹவ் ஐ வாஷ் மை ஹேர். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் பண்ணுவேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் 3 வீக்ஸ் 3 to 4 வீக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க சில ப்ராடக்ட்ஸ் தட் ஐம் கரண்ட்லி என்ஜாயிங். அதுக்குள்ள நான் ஏகப்பட்டது ரீஸ்டாக்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்க வந்து அன்னைக்கு அந்த வீடியோல அந்த ப்ராடக்ட் பத்தி பேசுனீங்களே அது இப்போ உங்களுக்கு ஃபேவரட் இல்லையா அப்படின்னா வந்து கேட்காதீங்க. நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்றது உண்டு. மாத்தி. ஸோ அதுல வந்துட்டு மாத்தி பண்றதில்ல. இப்ப நான் வந்து ப்ரீவியஸா காமிச்ச ஃபேவரட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணல அப்படின்றது அர்த்தமா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ அத ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன் ஃபர்ஸ்ட்டே. இப்போ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹேர் கேர் வந்து ரீசென்ட்டா ஐ பின் லவ்விங் ஃபியூ ஜெம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டாக் அபவுட் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ். ஹேர் ஆயிலிங் வந்து நான் இப்போ ரீசென்ட்டா கொஞ்சம் ரிலீஜியஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் க்ரோயிங் மை ஹேர். இது கர்ல் பண்ணதுனால இங்க இருக்கு. கர்ல் பண்ணாம நார்மல் லென்த்ல விட்டா இது வரைக்கும் வருது. அண்ட் ஐ அம் ரியலி லைக்கிங் மை ஹேர் லென்த். என்னன்னு தெரியல. எப்பயும் ஷார்ட்டா வைப்பேன். இப்பயும் நான் ஷார்ட் பண்ற பிளான்ல இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஐ அம் எக்ஸ்பெரிமெண்டிங் டிஃப்ரெண்ட் கர்ல்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ ஹீட்டும் வந்து நான் நிறைய கொடுக்கறது இல்லை ரீசென்ட் டைம்ஸ்ல. ஓகேவா? பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மெயின்டைன் இந்த ஒரு ஹெல்தி ஹேர், கொஞ்சம் ட்ரை எண்ட்ஸ்லாம் போக்குறதுக்கு. ஸோ ஐ எம் ப்ரையாரிட்டைசிங் ஹெவி ஹேர் ஆயிலிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். வென் இட் கம்ஸ் டு ஹேர் ஆயில் நான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு, நீ வந்து ஸ்கூல் டைம்லலாம் வந்து இவ்ளோ முடி பிரச்சனைலாம் இருந்தது கிடையாது. என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹேர் ஆயிலிங் பண்ணதே வந்துட்டு நம்ம ஸ்கூல் டைம்ல எப்படி பண்ணுவோம்? ஹேர் வாஷ் பண்ணோனே ஹேர் ஆயில் பண்ணிடுவோம். அதுதான் வந்து அடுத்த ஒரு 4 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுவோம். இது மாரி வாரத்துல 2 வாட்டி இல்ல 1 வாட்டி தான் ஹேர் வாஷ் பண்ணுவோமே. இப்பலாம் நம்ம பெரிய ஹேர் ஃபால் இஷ்யூலாம் வந்து அனுபவிச்சது கிடையாது. இல்ல அஃப்கோர்ஸ் அப்ப வேற சினாரியோ, இப்ப வேற சினாரியோ. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கோ பேக் டு ரூட்ஸ் அண்ட் டூ ஹெவி ஹேர் ஆயிலிங் ரூட்டின் அண்ட் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஓவர் நைட் ஹேர் ஆயிலிங் பண்றேன் அண்ட் இன்டென்சிவா பண்றேன். ஐ ஆல்சோ ஹேவ் டாண்ட்ரஃப் இஷ்யூ. டாண்ட்ரஃப் இருக்கு, கொஞ்சம் குளிருச்சுன்னா ட்ரை ஸ்கேல்ப் இருக்கு. இத்தன கன்சர்ன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல ஆஃப்டர் ரிட்டர்னிங் பேக் டு இந்தியா ஃப்ரம் தி யூகே நான் வந்துட்டு ஒரு புது ப்ராடக்ட் ட்ரை பண்ணேன். அண்ட் அத காலி பண்ணிட்டு ஐ ஈவன் காட் 2 பேக்கப்ஸ். ஐ வாண்ட் டு கிவ் அ ஹியூஜ் ஷவுட் அவுட் டு திஸ் ப்ராடக்ட். இது வந்து இந்துலேகாவோட ஐ டோன்ட் நோ ஸ்வேதகுதாஜா ஆயில். ஸ்வேதகுதாஜா ஸ்வேதகுதாஜா ஆயில். இது வந்து டாண்ட்ரஃப்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் நான் வந்து யூசுவலா ஹிந்துலேகாவோட நார்மல் ஹேர் ஆயிலோட பெரிய ஃபேன். ஸோ ஒரு வாட்டி நான் வந்துட்டு என் ஆயில் காலி ஆயிடுச்சு. அத போடணும் அப்படின்னும் போது டாண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இருந்தது. சரி நம்ம தான் டாண்ட்ரஃப்ல வந்து அவதிப்பட்டுட்டு இருக்கோமே, லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்ட்டு வாங்குனேன். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வாஷ், ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் வாஷ் அமேசிங். எனக்கு எப்படின்னா, இப்போ டாண்ட்ரஃப் இருக்கு. நான் அதுக்கு ஏதாவது பண்றேன். ஏதாவது ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதுன்னா 2 நாள் ஒர்க் ஆகும். 3வது நாள் வந்துரும். ஓகேவா? இது வந்து இட் ப்ரொலாங்ஸ் அந்த வர டியூரேஷன ஃபுல்லா இன்னும் கண்ட்ரோல் பண்ணல. அது வந்து நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு எனக்கு வரது. ஸோ ஃபுல்லா வந்து எனக்கு எப்படின்னா, மீதி டாண்ட்ரஃப் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு 70% பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, இது வந்து 90% பெர்ஃபார்ம் பண்ணுது. கிளீன் ஸ்கேல்ப், ஹெல்தி ஸ்கேல்ப், ஹேர் ஃபால் விசிபிளா கம்மியாயிருக்கு. லைக் பயங்கர விசிபிளா கம்மியாயிருக்கு. I am like completely in love with it. So I went ahead and bought 2 of the same hair oil எனக்காக. I love this. I am loving this. உங்களுக்கும் வந்து இந்த அங்கங்க இந்த டாண்ட்ரஃப் பிரச்சனை, ட்ரை ஸ்கேல்பா இருந்தாலும் சரி, இல்லன்னா இந்த ஆயிலியா ஒரு மாரி கொஞ்சம் கெட்டியான ஒரு டாண்ட்ரஃப் சிச்சுவேஷன் வரும்ல. ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிளைன் இட். அது வந்து கொஞ்சம் ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அங்கங்க ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். அதனால தான் என்னால வந்துட்டு, ஓகே இது ட்ரை ஸ்கேல்ப்புக்கு ட்ரீட் பண்ற மாதிரியான விஷயம் பண்ணுமா? இல்லன்னா டாண்ட்ரஃப்க்கு இந்த ஆயிலி டாண்ட்ரஃப்ல வரக்கூடிய விஷயத்த வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படின்றது வந்து எனக்கு வந்து புரியவே புரியாது. ஏன்னா, இதுக்காக நான் வந்து கொஞ்சம் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட், கிளாரிஃபையிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா, என் ஸ்கேல்ப் இன்னும் ட்ரை ஆயிடும். ஸோ இந்த மாரி வைஸ் வெர்சா.
ஸோ நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு மாதிரி ஓவராலா அது சரி பண்ணுச்சு. அந்த மாதிரி ஆயிலினஸ்னால இருக்கக்கூடிய டாண்ட்ரஃபையும் சரி பண்ணுச்சு. ட்ரை ஸ்கேல்ப் இஷ்யூ வந்து சரி பண்ணுச்சு. ஐ அப்ளை திஸ் ஆன் மை ஸ்கேல்ப் ஓவர் நைட் அண்ட் காலையில ஐல் வாஷ் இட் ஆஃப். இல்லைனா அட்லீஸ்ட் ஐ மேக் ஷுர் இந்த ஆயில் வந்துட்டு மினிமம் 4 ஹவர்ஸ் என்னுடைய மண்டையில இருக்க மாதிரி. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 1 ஹவர். அதுதான் அட்மோஸ்ட் மினிமம். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல ஐ எம் மேக்கிங் ஷுர் தட் மை ஹேர் ஆயில் இஸ் லைக் சிட்டிங் ஆன் மை ஸ்கேல்ப் ஃபார் அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ். அண்ட் இது வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஒன். ஐ ஆல்சோ வாண்ட் டு give a shout out to this beautiful thing right over here. Parachute coconut oil. இது வந்து இது கெடுதல், இதுல அது இருக்கு, இது இருக்கு. I don't care. This is working for me. ஸோ நான் அதை யூஸ் பண்றேன். ஐ யூஸ் திஸ் ஒன்லி ஆன் த லென்ஸ் தோ. ஏன்னா எனக்கு இது வந்து ஸ்கேல்ப் போச்சுன்னா அந்த அந்த ஆயிலினஸ்னால வரக்கூடிய அந்த ஸ்கேல்ப் சொல்லுங்க டேண்ட்ரஃப் இஷ்யூ வந்து வருது. அந்த ஒரு மாதிரி பேச்சஸா இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு ஐ வுட் நாட் யூஸ் திஸ். சீசன் தான் எனக்கு ஒரு சீசன் செட் ஆகும், ஒரு சீசன் செட் ஆகாது. பட் throughout the year for the lens this works like magic. It nourishes, it moisturizes. என் ஹேரை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ப்ரீதபிள் ஆகும். பார்க்கறதுக்கு கலர்னால மேபி இது ட்ரையா இருக்கலாம். பட் when I touch it I feel good when I use coconut oil. அது ஸ்பெசிஃபிக்கா இந்த coconut oil. I even tried organic 100% அந்த cold pressed coconut oilலாம். பட் திஸ் அமேசிங். இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப ஹீட் பாடி. ஸோ நல்லெண்ணெய் இருக்குல்ல, நார்மல் இதயம் நல்லெண்ணெய், அதை எடுத்து நல்லா உச்சந்தலையிலையும் வச்சுட்டு நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஐ மேக் ஷூர் ஐ டூ தட். என்னோட பாடி டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்றதுக்கு. ஸோ ஐ ஆல்சோ டூ தட். அதை நான் ஒன்று மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். அடுத்து ஷாம்பூ. ஐ ஹவ் பின் என்ஜாயிங் இந்த ஷாம்பூ ஃப்ரம் லாரியல். இது வந்து லாரியலோட ஹைலரான் பியோர் ஷாம்பூ. ஸோ இவ்வளோ இருக்கு. ஐ வெண்ட் ahead and bought a new one, a bigger one. I absolutely love it. இதுல வந்துட்டு ஹைலரானிக் ஆசிட் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. நான் சொன்னல அந்த ஒரு 2 விதமான டாண்ட்ரஃப் பிரச்சனை, அது 2யுமே வந்து டார்கெட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ட்ரை ஸ்கேல்ப் இஷ்யூவை சரி பண்றதுக்கு இந்த ஹைலரானிக் ஆசிட் இருக்கு. அண்ட் எனக்கு அந்த ஆயிலி ஸ்கேல்ப் இஷ்யூ வந்து சரி பண்றதுக்கு சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. திஸ் ஜஸ்ட் கிளென்சஸ் மை ஸ்கேல்ப் சோ வெல். ஸ்ட்ரிப் பண்ண மாட்டேங்குது. அட் த சேம் டைம் மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்குது. ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இது வந்து எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்றத. ஐ ரியலி ஹோப் திஸ் ஒர்க்ஸ் த்ரூ அவுட் த இயர் ஃபார் மீ. ஏன்னா நானும் வந்துட்டு மாத்தாம யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா லைக் ஸ்விட்சிங் பிட்வீன் ஷாம்பூஸ் பெரிய ஒரு கொடுமையான கடுப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஸ்விட்ச் பண்ண 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 ஹேர் ஃபால் இஷ்யூ வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அப்படி இப்படின்னு. அண்ட் எனக்கு வந்து விசிபிளா என்னோட ஹேர் வாஷ் அப்போ போகக்கூடிய முடி வந்துட்டு பயங்கரமா கம்மியாயிருக்கு. லைக் அப் டு 95% கம்மியாயிருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுனால. ஸோ டச் வுட் இது அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் ஷாம்பூ, திஸ் 72 hour பியூரிஃபைங் ஷாம்பூ, absolute favorite. கண்டிஷனர்ஸ் ஹேர் மாஸ்க் வரும்போது ஐ யூஸ் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ். அதுல வந்து இது ஒரு வாட்டி தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரீம் லென்ஸ் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய கண்டிஷனர். ஐ திங்க் ரீசெண்டாக தான் வந்து இது இங்கே இந்தியாவில் அவைலபிளா ஐ மீன் லான்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஐ திங்க். ஓகே, பட் திஸ் இஸ் ஸோ குட். எனக்கு வந்து அந்த நோ ஹேர் கட் க்ரீம் ரொம்ப பிடிக்கும். அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. மை ஹார்ட் அதை வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஏன்னா தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹீட் ப்ரொடெக்டன்ட்டும் கூட. ஒரு வாட்டி நான் ஹீட் ஸ்டைல் பண்ணும்போது அதை போட்டேன்னா என் முடி லைக் ஐ கேன் நாட் ஈவன் சி கொஞ்சம் கூட அந்த ஒரு ஹீட் டேமேஜ். ஐ லவ் தட் க்ரீம் பயங்கரமா. ஐ ஸ்டில் ஹாவ் 2 பாட்டில்ஸ் வித் மீ வித் ஷெல்ஃப் லைஃப். ஸோ ஐம் ஓகே தான். ஆனால் அது இப்போ இல்லையேன்னு கொஞ்சம் சோகமாக இருக்குது. பட் எனிவேஸ், we got a shampoo and conditioner and L'Oreal. You definitely need to bring back the no haircut cream. அது வந்து அமேசிங் ஸ்டஃப். ஓகே, ஐ லவ் இட். ஐ அப்சல்யூட்லி லவ் இட். எனிவேஸ், இந்த கண்டிஷனர் இட் ரிமைண்டட் மீ ஆஃப் த நோ ஹேர்கட் க்ரீம் பிகாஸ் ஆஃப் த கலர் அண்ட் த வேரியன்ட் அண்ட் இட்ஸ் டூயிங் த ஜாப். அவ்வளோதான். கண்டிஷனர் அண்ட் ஹேர் மாஸ்க் வந்துட்டு அது எது போட்டாலுமே வந்துட்டு இட் வில் ஒர்க் ஃபார் மீ பிகாஸ் ஐ டூ அதர் ஸ்டஃப் லைக் ஆயிலிங் அதெல்லாம் இல்லை. ஸோ யா. ஆல்சோ இன்னொரு ஒரு ஷாம்பூ தட் ஐ ஹாவ் டு மென்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் ஃப்ரம் ஹிமாலயாஸ். இது வந்து ஹிமாலயாஸோட இந்த பிரிங் ராஜா ஹேர் ஃபால் ஷாம்பு. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்றதுக்கு கூடிய ஷாம்பு. This is very mild, very gentle and it is supposed to control your hair fall and it does control the hair fall. வெரி ஸ்பெசிஃபிக்கா டியூரிங் ஹேர் வாஷ் அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ். அது வந்து நான் ரொம்ப ஜாகிரதையா பார்க்குற ஒரு விஷயம். பிகாஸ் எனக்கு ரொம்ப மேஜரான ஹேர் ஃபால் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் ஹீட் ஸ்டைல் பண்ணும்போது தான். ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அது ஏதாவது ப்ரஷ் பண்றேன் இல்லை ஸ்ட்ரைட்டன் பண்றேன் அப்படின்னாலாம் தான் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். பட் அதை மீறி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போதோ இல்லை நான் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமோ காய வைக்கும் போது அது ஏதாவது நான் ஏர் ட்ரை தான் பண்ணுவேன். நார்மலா ப்ளோ ட்ரைலாம் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணும்போது எனக்கு எவ்வளோ முடி விழுது அப்படின்றத நான் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். அதில் இஃப் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ அப்படின்னா அந்த டைம்லயே வந்து செம்மையா எனக்கு வந்து முடி கொட்டும். பட் இந்த ப்ராடக்ட் ஐ டோன்ட் நோ, நீங்க நம்ப மாட்டீங்க. லைக் எனக்கு லிட்டரலா ஹேர் வாஷ் அப்போ ஒரு
ஒரு 5 டூ 10 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் முடி கொட்டியிருக்குமே. 5 டூ 10மே கொஞ்சம் ஜாஸ்தி நான் சொல்லுவேன். லிட்டரலா 5 டூ 7 மேபி அவ்வளோதான் கொட்டுச்சு. நான் இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ண டைம்ல எல்லாமே வந்து ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஷாம்பூ ஆர் இன்கிரீடியன்ட் அது எப்புட்றா மேல போடுது ஒரே வாட்டியே வந்து வருது அப்டின்ட்டு இருக்கும். பட் இப்ப வரைக்கும் எனக்கு ஆச்சரியப்படுத்துற ஒரு ப்ராடக்ட் இது. ஐ டோன்ட் நோ ஹவ் திஸ் இஸ் வொர்க்கிங் பட் திஸ் இஸ் வொர்க்கிங் ஃபார் மீ அகைன். இது எப்படி என்னுடைய ஸ்கேல்ப்ப பயங்கரமா வந்து ஒரு நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கோ, அது மாரி எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ வந்துட்டு பயங்கரமா வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது 2மே வந்து ஐ அம் ரியலி லவ்விங் அட் த மொமெண்ட். ஓகே ஹேர் மாஸ்க்ல வந்து ஐ வாண்ட் டூ கிவ் திஸ் எ ஷவுட் அவுட் பிகாஸ் நான் ரீசென்ட்டா இத வந்து காலி பண்ணியிருக்கேன். இது வந்து டீப் மாய்ஸ்சர் மிராக்கிள் ஹைட்ரேஷன் ஹேர் மாஸ்க் பை டவ். ஹைட்ரேஷன் அந்த ஒரு லைவ்லி லுக்குக்காக ஹீட் நெறைய குடுக்குறேன், கலர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதுனால நான் ஹைட்ரேஷன் மேஜரா கவனிக்கிற ஒரு விஷயம் when it comes to ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹைட்ரேஷன், மாய்ஸ்சரைசேஷன் இதெல்லாம். அதுல வந்து திஸ் ஒன் இஸ் அமேசிங். இட் ஆல்சோ ஸ்மெல்ஸ் சோ குட். நான் வந்து ஹேர் ஆயிலுக்கு முன்னாடி ஆர் சம்டைம்ஸ் வாட் ஐ ஈவன் டூ இஸ் எங்கேயாவது இம்பார்ட்டன்டான டே வெளியில போறேன் அப்படின்னா, என்ன வந்து ஹேர் ஆயில் மட்டும் பண்ணேன்னா, அந்த ஸ்மெல் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. லைக் ஃப்ரெஷ்ஷா ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஆயிலி அந்த ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாரி இருக்கும். அப்ப வந்து வேற ஹேர் மாஸ்க்ஸ் விட ஒரு கண்டிஷனர் அதுவும் ஸ்பெஷலி டவ் இல்லன்னா லாரியலோட கண்டிஷனர் வித் இந்த ஹேர் மாஸ்க் நான் போடுறேன்னா, மை ஹேர் ஜஸ்ட் ஸ்மெல்ஸ் அமேசிங். அத நான் ஒண்ணு கவனிப்பேன். அதுல வந்து எனக்கு இந்த டவ் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். டவ்வோட ஹேர் கேர் ரேஞ்சே வந்து கொஞ்சம் வாசனை குடுக்கும் நல்லா. தட்ஸ் அபௌட் அந்த ஹேர் மாஸ்க். அண்ட் ஐ டோன்ட் நோ வை என்னோட லிப்ஸ்டிக் ப்ளீட் ஆயி என்னுடைய மேல் பல்லுல மட்டும் போய் ஒட்டிட்டே இருக்கு ரொம்ப நேரமா அப்டின்ட்டு. பட் யாஹ்! அடுத்தது இந்த ஸ்கேல்ப் சீரம். ஸோ ஐ ஹேவ் பின் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் வித் டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் சீரம்ஸ் அண்ட் லாஸ்ட்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பேர் அனாட்டமி அண்ட் அதுக்கப்புறம் ஐ யூஸ்ட் சோல்ஃப்ளவரோட டீ ட்ரீ ஸ்கேல்ப் சீரம். அது நடுவுல டாண்ட்ரஃப்காக யூஸ் பண்றது. பேர் அனாட்டமி குரோத்க்காக யூஸ் பண்ணிட்டு, அத வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் டாண்ட்ரஃப் இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் இப்ப நான் வந்துட்டு இந்துலேக்காவோட இந்த ஹேர் குரோத் ஸ்கேல்ப் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ரியலி குட். நல்லா இருக்கு. ஒன்லி நீட் லைக் 5 டூ 6 ட்ராப்ஸ். ஃபுல்லா நீங்க அந்த மீதி ஸ்கேல்ப் சீரம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ற மாரி, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ட்ராப்பர் எடுத்து டக்கு 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 டக்குன்னு நான் மண்ட ஃபுல்லா ஆல்மோஸ்ட் நனையிற மாதிரி நான் வந்து செய்வேன். அது வந்து இதுல வேணாம். யூ ஒன்லி நீட் லைக் 5 டூ 6 ட்ராப்ஸ் ஃபார் யுவர் ஹோல் ஸ்கேல்ப். மசாஜ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா, இட்ஸ் குட். ஐ திங்க் இட்ஸ் த டிரான்சிஷன் டைமும் கூட லைக் இந்த கிளைமேட்டுக்கு நான் சொல்றேன். குட் ஹேர் டேஸ் நெறைய வர்றதுக்கான ஒரு சீசன் இது. ஐ ரியலி லவ் த செகண்ட் ஆஃப் தி இயர். இந்த பர்ட்டிகுலர் ரீசன்க்காக நெறைய வெயில் அடிக்காது, நெறைய வெக்கையா இருக்காது. முடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நெறைய குட் ஹேர் டேஸ், குட் ஸ்கின் டேஸ்லாம் வரும். ஸோ இந்த டைம்ல நான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணது நிஜமாவே என்னுடைய ஹேர் ஹெல்த்த வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுக்கும் நான் ஒரு ஷவுட் அவுட் குடுத்துக்க விரும்புறேன். அண்ட் தென் ஐ ஆல்சோ பிரையாரிடைஸ்ட் ஹீட் புரொடெக்டிங் மை ஹேர். அதுவும் இது. ஐ வென்ட் பேக் டூ பேசிக்ஸ். ஓகேவா? கன்னா பின்னான்னு ஐ காட் சோ மெனி ப்ராடக்ட்ஸ். அண்ட் இது வந்துட்டு இட்ஸ் லைக் மை கோ டூ ஃபேவரைட் ஹீட் ப்ரொடெக்டன்ட். ஸோ பி பிளண்டோட ஹீட் ப்ரொடெக்டன்ட் வாங்கி ஐம் லைக் ஜெனரஸ்லி யூசிங் இட் வென்எவர் ஐ ஹீட் ஸ்டைல் மை ஹேர். அது ரொம்ப ரெகுலரா நான் ஹீட் ஸ்டைல் பண்றது கிடையாது. பட் பண்ணும்போது லைக் எவ்ரி செக்ஷன் எவ்ரிபடிஸ் ஹேர் ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்டா. நான் வந்து நெறைய இந்த ஹேர் கேர் வீடியோஸ்லாம் பார்த்து லிட்ரலா என் மூளைய அப்யூஸ் பண்ணி, நான் என்ன பண்ணேன்னா, எங்கேயோ ஒரு நல்ல ஹேர் ட்ரெஸ்ஸர் சொல்லி கேட்டேன். லைக் கொஞ்சம் போட்டா போதும் அப்டின்ட்டு. ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் நானே கூட அத நான் வீடியோல சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் நான் அதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அட் தட் டைம் இட் வொர்க்ட் ஆக்சுவலா. ஆனா அதுக்கப்புறம் மை ஹேர் லிட்டரலா லுக்ட் அண்ட் ஃபெல்ட் ஃப்ரைட், ட்ரை, டீஹைட்ரேட்டட். அதான் சொன்னேன்ல ஐ வென்ட் பேக் டூ பேசிக்ஸ். ஐ வென்ட் பேக் டூ எது எனக்கு ஒழுங்கா வொர்க் ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப நான் உட்காந்து யோசிச்சம்போது 2020 டைம்லலாம் நல்லா இருந்தது. அப்ப நம்ம என்னலாம் பண்ணோம்? நெறைய ஹேர் ஆயில் பண்ணோம், இந்த ஷாம்பு பண்ணோம், இப்படி கண்டிஷனர் பண்ணோம், இப்படி மாய்ஸ்சரைசர் பண்ணோம், இப்படி ஹீட் ப்ரொடெக்ஷன் பண்ணோம் அப்படின்னும்போது தான் வந்துட்டு இது அந்த நோ ஹேர் கட் கிரீம்லாம் வந்தது. இப்ப ஐ டோன்ட் ஹேவ் த நோ ஹேர் கட் கிரீம் வித் மீ. ஐ யூஸ் தி ஓலாப்ளெக்ஸ் நம்பர் 6 அந்த பாண்ட் ஸ்மூத் தான். அதுவும் இதுவும் லைக் இப்ப நான் இப்போ இந்த செக்ஷன வந்துட்டு ஏதோ பண்ண போறேன். ப்ளோ ட்ரையர் ஏதோ ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னா, இத எடுத்து பண்றதுக்கு முன்னாடி இப்படி கையில வச்சு ஐ ஸ்பிரிட்ஸ் நல்லா குட் அமௌண்ட் ஆஃப் இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் ஸ்டைல் இட். இது வந்து பிரேக்கேஜ கம்மி பண்ணுது. இது பண்ணாம நீங்க வந்து ஹீட் ஸ்டைல் பண்ணீங்கன்னா 10 முடி கொட்டுது அப்படின்னா, இத பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, ஒரு 4 முடி கொட்டும். ஓகேவா? அது பிரேக்கேஜ், ஹீட்ன்னு நீங்க ஒண்ணு வச்சீங்கன்னா நடக்க தான் போகுது முடியில. இட்ஸ் நாட் கோயிங் டூ பிரிவென்ட். இது வந்து அப்படியே புரொடெக்ட் பண்ணி, ஷீல்ட் பண்ணி முடிய வந்து அழகா ஹீட்ல இருந்து அப்படியே ஃபுல்லா ஷீல்ட் பண்ண போகுதுன்றது கிடையவே கிடையாது. டேமேஜ கம்மி பண்ண போது. அத வந்து இது எனக்கு பண்ணுது. ஆல்சோ சைட் பை சைட் நீங்க இவ்ளோ பண்றீங்க அப்படின்னா தான் வந்து ஓரளவுக்கு முடி வந்து ஓகே பரவால்ல. மொத்தமா போகாம கொஞ்சம் காப்பாத்திக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பண்ணும். ஆல்சோ ஐ மேக் ஷூர் ஐ ஹீட் ஸ்டைல் மை ஹேர்
ஒன்லி லைக் ஒன்ஸ் அ வீக். ஆனா நடுவுல வெக்கேஷன்லாம் போகும்போது கொஞ்சம் கொடூரமா பண்ணேன். ஐ நோ. அதுக்கு இப்ப நான் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஓகே, ஓகே கம்மி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் 2 ஹேர் சீரம்ஸ் தட் ஐ அம் ரியலி என்ஜாயிங் அட் த மொமெண்ட். 2மே வந்து புது வரவுகள் டு மை ஹேர் கேர் ரொட்டீன். ஆனா இது நான் எப்பயோ வாங்குனேன். இது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மினிமலிஸ்ட்டோட ஃப்ரிஸ் கண்ட்ரோல் காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஐ லிட்டரலி நீட் ஒன்லி ஹால்ஃப் அ பம்ப். ஓகேவா? இத நான் எப்பயோ வாங்குனேன். ஆனா ஒழுங்கா ரிலிஜியஸா யூஸ் பண்ணிட்டு இல்ல. பட் யூஸ் பண்ணும்போதெல்லாம் மை ஹேர் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் சோ ஸ்மூத் அண்ட் அப்படியே நரிஷ்டா, அப்படியே சாஃப்ட்டா. ஸோ பிஃபோர் ஸ்டைலிங் ஐ யூஸ் திஸ். ஆஃப்டர் ஸ்டைலிங் ஐ யூஸ் திஸ். அதுக்கப்புறம் இந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோனே ஐ புட் திஸ் ஆன் த லென்ஸ். அண்ட் எப்பயும் கண்டிப்பா ஹேர் வாஷ் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இஃப் ஐ வாண்ட் தட் கிளாஸ் இது. இது ஐ அம் ரியலி லைக்கிங் இட். இது வந்து லாரியலோட இந்த கிளைகாலிக் கிளாஸ் ரீசென்ட்டா வாங்குனது. ஐ டூ ஹேவ் அதர் கிளாஸ் சீரம்ஸ் லைக் வேற பிராண்ட் ஐ காட் ஃப்ரம் பூட்ஸ். அதெல்லாமும் வந்துட்டு ஐ அம் ட்ரையிங். பட் இதுல எனக்கு ஒண்ணு புடிச்சது என்னன்னா, இது வந்து இட் ஸ்மெல்ஸ் அ பிட் நைஸ். லைக் கொஞ்சம் சாஃப்ட்டா ஐ லைக் த பெர்ஃப்யூம் இன் திஸ் கிளாஸ். அது ரொம்ப டூ மச் கிடையாது. பட் இட்ஸ் நைஸ். ஐ ரியலி லைக் இட். ஸோ இந்த கிளாஸ் இப்படி நான் போட்டேன்னா, இட் ஜஸ்ட் gives that nice, soft, non-oily shine. So, இப்ப வந்து I'm really enjoying in the products for my hair, like when it comes to serums. But I do use other serums கூட. நான் ஏன் இவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தைகள் பேசுறேன்னு எனக்கு தெரியல, மன்னித்து விடுங்கள். நான் வந்து வேற சீரம்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓலாப்ளெக்ஸோடது ஆயிலும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். லோரலோட ஆயிலும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் இதெல்லாம் நான் எம்ஃபசைஸ் பண்ணி வீடியோல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேனா அப்படின்னு தெரியல. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் அ பிக் ஷவுட் அவுட் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு. ஐ திங்க் தட் இஸ் இட். இன்னைக்கு வீடியோக்கு ஐ ஹாவ் லைக் டாக்ட் அபவுட் மை கரண்ட் ஃபேவரட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. that are really working for me at the moment. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்ஸ் இருந்திருக்கு இதுல அப்படின்னா, or if you want to try something இந்த பர்டிகுலர் ஹால்ல இருந்து அப்படின்னா, do let me know in the comments. வேற ஏதாவது நான் ட்ரை பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ப்ளீஸ் எனக்கு அது கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. ஆல்சோ என்னோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இனி வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். My life was great till you